நம்ம 2 சாங் வச்சுருக்கோம். ஸோ சந்தோஷமாக நம்ம பாட்டு படிக்க போகிறோம் ஆக்ஷனோட. ஸோ அதுக்கு போகிறதுக்கு முன்னாடி நம்ம என்ன பண்ணோம், ப்ரே பண்ணோம்ல. ஸோ கண்கள் முடிஞ்சிருப்போமாக. அன்பின் பரவ தேவனே அப்பா, நாமத்துக்கு சஸ்திரம். அப்பா, இந்த ப்ரோக்ராம் பார்க்கல ஒவ்வொரு சிறு குழந்தை ஆசீர்வதியும். எஸ்ப்பா, நீங்கள் தான் ஆண்டவரே. அப்பா, ஞானத்தை தந்து வழி நடத்துங்க. அப்பா, இந்த நடத்துகிற செல்கிற ஒவ்வொரு பிள்ளைங்களை காத்து வழி நடத்துங்க. அப்பா, ஆரம்பம் முதல் இறுதி வரை அப்பா இந்த ஆண்டவரை ப்ரோக்ராத்தை ஆசீர்வதிச்சு வழி நடத்தியதாக இயேசுவின் பேரை கேட்குறேன். ஆமென். ஓகே கட்டி, எல்லாம் ரொம்ப சந்தோஷமாக இருக்கீங்க. ஸோ நம்ம ஆக்ஷனோட இன்னைக்கு பாட்டு படிக்க போகிறோம். ரொம்ப சந்தோஷமாக பாட்டு படிக்கிறோம். ஐ ரெடி? ஓகே, முதல் சாங் போமா. சந்தோஷமே சமாதானமே, சந்தோஷமே சமாதானமே, சந்தோஷமே சமாதானமே, இந்த உள்ளத்தில் இயேசு வந்ததா, இந்த உள்ளத்தில் இயேசு வந்ததா. இந்த சந்தோஷம் உனக்கு வேணுமா, இந்த சந்தோஷம் உனக்கு வேணுமா, இந்த சந்தோஷம் உனக்கு வேணுமா. நீயும் இயேசு அண்டை ஓடிவா, நீயும் இயேசு அண்டை ஓடிவா. சந்தோஷமே சமாதானமே, சந்தோஷமே சமாதானமே, சந்தோஷமே சமாதானமே, இந்த உள்ளத்தில் இயேசு வந்ததா, இந்த உள்ளத்தில் இயேசு வந்ததா. இந்த சந்தோஷம் உனக்கு வேணுமா, இந்த சந்தோஷம் உனக்கு வேணுமா, இந்த சந்தோஷம் உனக்கு வேணுமா. நீயும் இயேசு அண்டை ஓடிவா, நீயும் இயேசு அண்டை ஓடிவா. நல்லா இருந்துச்சுல? நீங்கள் என் கூட ஆக்ஷனோட செய்யணும், ஓகேவா? ஓகே, மறுபடியும் எனக்கு கூட செய்ய போகிறீங்க, ஓகேவா? 1 2 3. சந்தோஷமே சமாதானமே, சந்தோஷமே சமாதானமே, சந்தோஷமே சமாதானமே, இந்த உள்ளத்தில் இயேசு வந்ததா, இந்த உள்ளத்தில் இயேசு வந்ததா. இந்த சந்தோஷம் உனக்கு வேணுமா, இந்த சந்தோஷம் உனக்கு வேணுமா, இந்த சந்தோஷம் உனக்கு வேணுமா. நீயும் இயேசு அண்டை ஓடிவா, நீயும் இயேசு அண்டை ஓடிவா. ஓகே, எப்படி இருந்துச்சு பாட்டு? ரொம்ப சந்தோஷமாக இருக்கீங்க? ஓகே, நம்ம செகண்ட் சாங்க்கு போக போகிறோம். ஆர் யூ ரெடி? ஓகே, இப்படி கையை வச்சுக்கணும். ஓகே, ஓ ஓ ஓ ஓ சானா ஹா 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 ஹalleluya e e e e say high of the joy, high of the joy, high of the joy of the Lord. Oh 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 sana ha 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 hallelujah e e e e say high of the joy, high of the joy, high of the joy of the Lord. ஓகே, இதே பாட்டை கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக படிக்கணும், ஓகேயா? எல்லாத்துக்கும் ஆக்ஷன் செஞ்சிச்சுல? ஸோ என்னை ஃபாலோ பண்ணுங்க. ஐ ரெடி? 1 2 3. ஓ ஓ ஓ ஓ சானா ஹா 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 ஹalleluya e e e e say high of the joy, high of the joy, high of the joy of the Lord. Oh 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 sana ha 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 hallelujah e e e e say high of the joy, high of the joy, high of the joy of the Lord. ஓகே, எப்படி இருந்துச்சு இன்னைக்கு பாட்டு? ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சா? நீங்கள் ரொம்ப என்ஜாய் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன், ஓகேயா? ஓகே, தொடர்ந்து நம்மளோட ப்ரோக்ராம் பார்த்துக்கிட்டே வாங்க, சப்போர்ட் பண்ணுங்கள், ஓகேயா?
இன்னும் கதை இருக்குது, சொக்கி மிக்கி இருக்காங்க, கிராஃப் இருக்குல்ல. ஸோ என்ஜாய் பண்ணுங்கள். காட் பிளஸ் யூ. அது வரைக்கும் நெக்ஸ்ட் வீக் நம்ம உங்களை பார்க்குறேன். பாய். பிரைஸ் தி லார்ட் குட்டீஸ், எல்லாம் நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். ஓகே, லாஸ்ட் வீக் நீங்கள் என்ன கதை பார்த்தீங்க? நோவா கதையை பார்த்தீங்க. என்னது 40 days ரெய்னிங், அப்புறம் ஃப்ளோர், அப்புறம் அந்த ஹாக்குள்ளே இருந்த மனுஷங்க தான் ஆண்டவர் காப்பாற்றினார். அதாவது நோவாவோட ஃபேமிலியும் அந்த அனிமல்ஸ் பேர்ட்ஸை மட்டும் தான் ஆண்டவர் காப்பாற்றினார். இந்த கதைக்கு அப்புறம் இன்றைக்கி ஒரு என்ன கதை சொல்கிறான்னு ஒரு நியூஸ் ஸ்டோரிக்கு பார்க்கலாமா? இன்றைக்கி உள்ள கதை வந்து நம்ம பைபிளில் ஜெடிசியஸ் சாப்டர் 11. ஸோ அதிலிருந்து நான் உங்களுக்கு ஒரு கதை சொல்ல போகிறேன். அந்த டைட்டில் ஆஃப் ஸ்டோரி இஸ் த டவர் ஆஃப் பாபேல். ஓகே குட்டீஸ், நம்ம கதைக்கு போகலாம். உலகத்தில் மனுஷங்க எல்லாம் ஒரே லாங்குவேஜ் தான் பேசிக்கிட்டு இருந்தாங்க. ஆனால் இப்போ நீங்கள் பார்க்குறீங்க தானே, வேறு வேறு லாங்குவேஜ்லாம் பேசுகிறாங்க. அது எப்படி வந்துச்சுன்னு நம்ம பார்க்கலாமா? மக்கள்லாம் ஒரே லாங்குவேஜ் பேசுகிறதுனால அவங்கெல்லாம் சேர்ந்து ஒரு பிளான் பண்ணாங்க. என்ன பிளான் பண்ணாங்கனாக்கா, நம்ம பேரை வந்து மேலோங்கி நிற்கணும், நம்ம பேர் உயர்ந்து நிற்கணும், அதுக்காக நம்ம ஒரு கோபுரம் கட்டுவோம். அந்த கோபுரம் வந்து வானம் வரைக்கும் எட்டணும் அப்படின்னு சொல்லி அவங்களுக்குள்ள ஒரு பெருமை. ஸோ நம்ம ஆனால் அவங்களால முடியும், என்னால் முடியும், நம்மளாம் ஒரே லாங்குவேஜ் பேசுகிறோம், நம்மளாம் ஒத்துமையாக இருக்கிறோம். ஸோ இன்னும் வர்ற காலத்தில் அவங்களோட இதுதான் வந்து மேலே நிற்கணுன்ட்டு அவங்களுக்குள்ள ஒரு பெருமை. ஸோ ஆண்டவர் நாமத்தை அவங்க உயர்த்த நினைக்கிறாங்க. அவங்கள உயர்த்துறதுக்கு நினச்சி ஒரு டவரை கட்டுறாங்க. ஸோ இந்தமாரி டவர் தான் அவங்க கட்டிக்கிட்டு இருக்கிறாங்க. அப்புறம் இந்தமாரி கட்டிக்கிட்டு செங்கல்லாம் அறுத்து கொண்டு வரான். அவன் வேலையை செஞ்சுக்கிட்டு இருக்கிறான், சுறுசுறுப்பாக செய்கிறான், கட்டுவோன்ட்டு. சரி, கட்டிக்கிட்டு இருக்கும்போது நம்ம ஆண்டவர் இறங்கி வந்து பார்க்குறாங்க. என்னதான் இந்த மக்கள் செய்கிறாங்கன்னு வந்து பார்த்தப்ப தான் தெரியுது இவங்க ஒரு டவரை கட்டிக்கிட்டு இருக்கிறாங்கன்னு. ஆண்டவருக்கு எப்படி இருந்தாலும் தெரியும் தானே. ஸோ அப்போ என்ன செய்கிறாங்க, சரி இவங்க எல்லாம் ஒரே லாங்குவேஜ் பேசுகிறனால தான் எல்லாம் ஒத்துமையாக இருந்து இந்தமாரி ஒரு பிளான் பண்ணியிருக்காங்க. ஸோ இவங்களோட லாங்குவேஜ் எல்லாத்தையும் மாற செஞ்சிருக்கணும்னு ஆண்டவர் அவங்க எல்லா லாங்குவேஜும் மாற செஞ்சிட்டாரு. ஒருத்தர் ஷீஷான்னு பேசுகிறான், அவன் கோஷான்னு பேசுகிறான், இவன் பேசுகிறது இவனுக்கு புரியல, இவன் பேசுகிறது அவனுக்கு புரியல. அப்படி மாரி ஆண்டவர் லாங்குவேஜை செதறடிச்சிட்டாரு. அப்புறம் அவங்க பார்த்தாங்க, என்ன இவன் பேசுகிறான் எனக்கு புரியல, என்ன அது கன்ஃபியூஸ் ஆகிட்டாங்க. அதான் டவர் ஆஃப் பாபேல். பாபேல்னா கன்ஃபியூசிங். பாபேலுக்கு வந்து வானம் வரைக்கும் அவங்க இது டவர் இருக்கணும்னு சொன்னாங்க. அதுக்கான பாபேல்னு வச்சாங்க. அதுக்கப்புறம் பாபேல் பேர் மாறி போய் குழப்பம், அவங்களுக்குள்ள கன்ஃபியூஸ் வந்துருச்சு. அப்படியே என்ன செஞ்சாங்க, அப்படியே அதை ஸ்டாப் பண்ணிட்டாங்க. அதோட இந்த டவரை அவங்க கட்டல. ஓகே குட்டீஸ், இன்னைக்கு நம்ம கதையிலிருந்து என்ன தெரிஞ்சுக்கணும்னா, பெருமை வந்து ஆண்டவர் ஒரு வெறுக்கிற ஒரு விஷயம். நம்ம எப்பயுமே பெருமை பாராட்டக்கூடாது என்று ஆண்டவரோட வசனம் சொல்லுது. நம்ம பெருமை பாராட்டுறதுக்கு நம்ம இந்த உலகத்தில் ஒன்றுமே இல்லை, எல்லாமே ஆண்டவரோட கிருபையில தான் நடக்குது. பெருமைனா ப்ரைட். ஸோ அதை நம்ம பெருமை பாராட்டுறதுக்கு எதுவுமே இல்லைன்னு ஆண்டவரோட வசனம் நமக்கு சொல்லுது. இந்த உலகத்தில் நம்ம சாப்பிட்ற சாப்பாடு, வேலை, சுகம், மூச்சு விடுறோமே, அதெல்லாம் யார் கொடுத்தது? ஆண்டவர் கொடுத்தது. ஸோ அதுக்கு நம்ம என்ன பெருமைப்படுறதுக்கு ஒன்றுமே இல்லையே. ஸோ நம்ம ஆண்டவர் இந்த உலகத்தில் என்னத்துக்கு வச்சுருக்காருன்னா, அவரோட வேலையை செய்ய, உங்கள் லவ்வை மற்றவங்கள்ட்ட ஷேர் பண்ணணும், உங்களுக்கு தெரிஞ்சதை மற்றவங்களுக்கு சொல்லி கொடுக்கணும். ஓகே, மற்றவங்க சொல்லி கொடுக்கும்போது அப்படிலாம் இருக்கக்கூடாது. மற்றவங்க சொல்லி கொடுக்குறது என்னது, நம்ம ஹம்பலாக கேட்டுக்கணும். சரிங்களா குட்டீஸ்? இன்னைக்கு உள்ள மெமரி வேர்ஸ்க்கு போகலாமா? ஓகே, டுடே மெமரி வேர்ஸ் இஸ் நாட் ஆஃப் ஒர்க்ஸ் lest any man should boast or pride. Ephesians chapter 2 verse 9. தமிழில், ஒருவரும் பெருமை பாராட்டாதபடிக்கு இது கிருகையினால் உண்டானதல்ல. எபிசியர் 2 அதிகாரம் வசனம் 9.
குட்டீஸ், இந்த மெமரி வேர்ஸ்லாம் மெமரைஸ் பண்ணிவிட்டு எங்களுக்கு எப்பயும் மாரி இந்த ஃபேஸ்புக் லிங்கில் அனுப்பி வச்சுருங்க. நீங்கள் இவ்வளோ நாள் எங்களுக்கு செஞ்ச கிராஃப்ட் மெமரி வேர்ஸ் எல்லாமே கிடச்சிச்சு. நல்லா சூப்பராக செஞ்சுருந்தீங்க. வெரி குட். ஸோ தொடர்ந்து செய்யுங்க. ஸோ இப்போ நம்ம அக்காலாம் உங்களுக்காக வெயிட் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ அவங்களோட சேர்ந்து நீங்கள் என்ஜாய் பண்ணுங்கள். ஹாய் குட்டீஸ், எப்படி இருக்கிறீங்க? ஸோ கதையெல்லாம் கேட்டுட்டீங்க. ஸோ இப்போ என்னென்னா கிராஃப்ட் டைம். ஸோ என்னோட சேர்ந்து இப்போ நீங்கள் கிராஃப்ட் செய்ய போகிறீங்க. ஸோ நம்மளுக்கு தேவையான பொருட்களை முதல்ல பார்த்துருக்கோம். ஓகே குட்டீஸ், இப்போ நம்ம தேவையான பொருட்களை பார்த்தாச்சு. ஸோ தேவையான பொருட்களில் மொதல் பொருட்கள் என்னது? A4 பேப்பர். 2 தாள் A4 பேப்பர் எடுத்துக்கோங்க. ஸோ இது 2 A4 பேப்பரையும் ஒன்றா ஜாயின் பண்ணிடுங்க. ஸோ ஒன்றா ஜாயின் பண்ணதுக்கப்புறம் இங்கே நம்ம இந்த ஸ்ட்ரெயிட்டாக நான் இங்கே கோடு போட்டிருக்கேன்ல, ஸோ இந்த இடைவெளி வந்து 3 cm. ஸோ இந்த 3 cmக்குள்ளே இந்த 2 தாளையும் சேர்த்து ஒன்றா இதை கட் பண்ணிடுங்க. ஓகே, நம்ம வெட்டினதுக்கப்புறம் ஸோ இதில் நான் 2 தாள் வச்சுருந்தோம்ல, ஸோ ஒரு தாள் எடுத்து ஓரமாக வச்சுருங்க. ஸோ இது ஒரு தாளில் வந்துட்டு நம்ம இதை வெட்ட போகிறோம். நான் லைன் போட்டிருக்கிறது நீங்கள் பார்த்தீங்கன்னா நான் வந்துட்டு ஒரு ரூலர் சைஸ் எடுத்துருக்கிறேன். ஸோ இந்த ஒவ்வொரு ரூலர் சைஸ்லேயும் வந்துட்டு நான் இந்த சென்டிமீட்டர் கரெக்டாக இந்த இடத்துல ஃபோக்கஸ் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ இந்த ஃபோக்கஸ் பண்ண இடத்துல வந்துட்டு நான் 3 cmக்கு கீழேருந்து ஒவ்வொரு லைனும் போட்டிருக்கேன். அப்புறம் ஒவ்வொரு லைனும் வந்துட்டு நான் ஒரு cm குறைச்சி நான் போட்டிருக்கிறேன். ஸோ மொதல் 2 லைன் வந்துட்டு நான் 3 cmக்கு கீழே இருந்து எடுத்திருக்கிறேன். ஸோ அடுத்த லைன் தான் ஒவ்வொரு cmமும் நான் குறைச்சி வந்துட்டு லைன் எடுத்திருக்கேன். ஸோ இந்த லைனுக்கு ஏற்ற நம்ம வந்துட்டு கட் பண்ணிடுவோம். இப்போ நம்ம வந்துட்டு கட் பண்ணியாச்சு. ஸோ எல்லாமே பார்த்தீங்கன்னா நான் ஃபுல்லாக கட் பண்ணல. ஸோ இது கட் பண்ணதுக்கப்புறம் ஒவ்வொரு இது வந்துட்டு இந்த மாதிரி மடிச்சுக்கோங்க. இடத்துல இந்த சைட் இந்த கடைசியிலையும் இந்த சைட்டும் இந்த முதல்ல இருக்கிற இந்த இடத்தையும் திறந்துக்கோங்க. இந்த ஒவ்வொரு இடத்தையும் இந்த மாதிரி தூக்கி இந்த சைட் மடிச்சுக்கோங்க. இது மடிச்சதுக்கப்புறம் இந்த மாதிரி இருக்கும். ஒட்டியாச்சு. ஸோ ஒட்டினதுக்கப்புறம் இந்த தாளை வந்துட்டு நம்ம இப்படி நிமித்தணும்னா ஸோ இதில் கோபுரம் தெரியும். நம்ம கதைக்கு ஏற்ற மாதிரி ஒரு கோபுரத்தை உருவாக்க போகிறோம். ஸோ இந்த கோபுரத்துக்கு இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்? வண்ணம் தீட்ட போகிறோம். லைன் ஏற்றுன மாதிரி இந்த மடக்கணும்ல, ஸோ அந்த லைனுக்கு ஏற்ற மாதிரி ஒவ்வொரு இதுவும் வந்துட்டு டார்க்கான கலரில் வந்துட்டு லைன் போட்டுக்கோங்க.
மடக்குனதோட லைன் இந்த சைட்லேயும், இது நடுவில் நம்ம அந்த சென்டர் லைன் மடக்குனதோட தான். ஸோ இது வந்துட்டு எக்ஸ்ட்ரா லைன் ஒரு செங்கல் எப்படி இருக்குமோ ஒட்டை வைப்போமோ அந்த மாதிரி ஒரு லைன். ஸோ எல்லாத்தையும் அடிச்சிச்சு. ஸோ இது ஃபுல்லாக வந்துட்டு நம்ம ப்ரௌன் கலர் அடிச்சிருவோம். ஸோ மேலே வந்துட்டு உங்களுக்கு பிடிச்ச மாதிரி நீங்கள் எந்த கலர் வேணாலும் அடிக்கலாம். ஸோ இது வந்து பேக்ரவுண்ட். ஸோ நான் வந்துட்டு கீழே புல்லுன்ற மாதிரியும் மேலே மேகன்ற மாதிரியும் நான் கலர் அடிக்க போகிறேன். ஸோ இது கலர் அடித்ததுக்கப்புறம் நம்ம அடுத்த வியூ எப்படி இருக்குது நம்ம பார்ப்போம். ஓகே, நம்ம இப்போ கலர் அடிச்சாச்சு. ஸோ கலர் அடிச்சதுக்கப்புறம் கோபுர ஸ்கை வந்துருச்சு. ஸோ இதே போல் நீங்களும் எனக்கு ஃபேஸ்புக்கில் மெசேஞ்சரில் செஞ்சு எனக்கு ரிப்ளை பண்ணுங்க. ஸோ அதோடு உங்களை நான் அடுத்த வாரம் சந்திக்கிறேன். பாய். மிக்கி, மிக்கி, இங்க வா கொஞ்ச நேரம். மிக்கி, எவ்வளவு நேரம் உன்னை கூப்பிட்டுட்டு இருக்கேன்? இங்க வா கொஞ்ச நேரம். மிக்கி, மிக்கி, ஏய் மிக்கி, உன்னை எவ்வளவு நேரம் கூப்பிட்டுட்டு இருக்கேன்? காதுல விழாம இருக்க? நீ போன்ல என்ன பண்ணிட்டு இருக்க? இப்போ ஏன் என் ஃபோனை பிடுங்க நீங்க? பின்ன நான் அவ்வளவு நேரம் கூப்பிட்டுட்டு இருக்க ஒரு வேலையா நீ எதுவுமே கேட்காம இருக்க? ஒரு ரியாக்ஷன் கூட இல்ல. நான் ரொம்ப பிஸி. ஆமா, ஃபுல்லா பிஸி. நீ போன் பார்த்தது போதும், போய் படிக்கிற வேலையை பாரு முத. படிக்கணுமா? ஆமா, முடியாது, நீங்க ஃபோனை கொடுங்க. முடியாது. நீ போய் படி முத, அப்புறம் நீ போன் விளையாண்டுக்கலாம். ஐ, யாரும் இல்லை. ஃபோன் எடுக்கலாம்னு நினைக்கிறேன். இதுவாக வச்சுட்டு போய் எடுப்போம். சத்தம் இல்லாமல் வந்து ரகசியமாக பார்க்கலாம். ஸ்டோரி புக்கு படிச்சுக்கிட்டு இருக்கேன். ஏன்? இல்லை, வேணாம் வேணாம். இல்லை, வேணாம் வேணாம், நீங்கள் போங்க. நான் தனியாக படிக்கணும். இல்லை, வேணாம். எனக்கு தெரியல. எனக்கு ஸ்டோரி தனியாக படிக்கணும் தோணுது. நீங்கள் போங்க. முடியாது, முடியாது. நான் படிச்சுக்கிட்டு இருக்கேன். நீங்கள் என்னை டிஸ்டர்ப் பண்ணாதீங்க. நீங்கள் ஏன் புக்கையே பார்த்தது இல்லையா? நான் படிக்க பார்ப்ப தான் எல்லாம் டிஸ்டர்ப் பண்ணுவீங்களா? முடியாது. நான் அப்பயே நினைச்சேன், நீ திருட்டு மொழி முழிக்கும் போதே நினைச்சேன் ஏதாவது ஒரு சேட்டை பண்ணுவேன்னு. சரி, நான் அங்க வச்சு தெரிப்போம், இப்படி இங்க வந்துச்சு. பறந்து வந்துச்சு. உனக்கு வரும் எல்லாரையும் பறந்து. நான் உன்னை படிக்கிற நேரத்துல படிக்க சொல்லி கொடுத்து சொன்னேன். அப்புறம் நீ போன் விளையாண்டுக்கலாம்னு சொன்னேன். நீ சாப்பிட்ற டைமும் போன் விளையாடுற, வெட்டியா இருக்கும் போதும் போன் விளையாடுற, படிக்கும் போதும் போன் விளையாடுற. ஐயோ, நிறுத்துங்க நிறுத்துங்க நிறுத்துங்க. ஒரு ஃபோனை படிச்சதுக்கு இவ்வளோ தத்துவம் பேசுறீங்க? என்னால் முடியல. என்ன முடியல? ஒருத்தங்க சொல்றாங்கன்னா நீ கேட்கணும் விக்கி. நான் சொல்றது கொஞ்சம் கேளு விக்கி. போன் பார்க்கறதுனால உன் கண் பார்வை போகும். நீ படிக்கும் போது உன்னோட கவனம் அங்க இருக்காது. ஸோ அதனால தான் போன் பார்க்கும் போது
ஐயோ என்னால ஓட முடியலையே. சீக்கிரம் வாங்க. நீங்க வர சொல்லி அங்கேயே தான் நிக்கிட்டு இருக்கீங்க. ஐயோ முடியலையே. ஐயோ எனக்கு கோவமா வருது உங்களை வச்சுக்கிட்டே. உங்களுக்கு நல்லாவே சுட தெரியல. என்ன பார்த்துக்கிட்டு இருக்கீங்க? சரி காமிங்க, நானும் பார்க்கறேனே. அது தட்டுங்க மேல. ஐ டான்ஸ். தானே படைத்தார் உன்ன. பாட்டு பாடு தம்பி தங்க, அதுக்கு தானே படைத்தார் உன்ன. கொண்டாட்டம் கொண்டாட்டம் கொண்டாட்டமே, இசப்பானம் மோடுண்டு. திண்டாட்டம் திண்டாட்டம் திண்டாட்டமே, சாத்தானின் கேம் ஓவரு. கொண்டாட்டம் கொண்டாட்டம் கொண்டாட்டமே, இசப்பானம் மோடுண்டு. திண்டாட்டம் திண்டாட்டம் திண்டாட்டமே, சாத்தானின் கேம் ஓவரு. ஐ இந்த வீடியோ தான் நம்ம குட்டீஸ்லாம் பார்க்குறாங்களா? ஐயோ காமெடியா இருக்கு நம்ம ஆடுறது சொக்கி. ஹலோ மிக்கி, செம்ம காமெடியா இருக்கு. இந்த வீடியோ பார்த்து தான் நம்ம குட்டீஸ்லாம் நம்மள பார்த்து சிரிச்சிருக்காங்க பாரு. நல்லா இருக்கு. ஆமா எனக்கே சிரிப்பு வருது. நான் இப்படியே ஆடுறேன்னா எனக்கு சிரிப்பா வருது. சரி போதும் மிக்கி, உன் கூட கேம் விளையாடி எனக்கு ரொம்ப டயர்ட் ஆயிடுச்சு. நான் போய் முதல்ல ரெஸ்ட் பண்றேன். சரியா? சரி குட்டீஸ், நான் உங்களை அடுத்த வாரம் சந்திக்கிறேன். அதோட பாய். நான் உங்க சொக்கி, இது உங்க மிக்கி. பாய்.